Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. 2 ராஜாக்கள் திருப்போம் 13ஆம் அதிகாரம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இது. கர்த்தர் திறக்கிறாருங்க, வானத்தையே திறக்கிறேன்றாரு. அப்படி தம்பி தயவு எல்லாத்தையும் உங்களுக்கு காண்றேன்றாரு. என்ன பண்ண போறீங்க? விசுவாசம் ரொம்ப தேவை. அது திறக்கும் போது, அவர் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் போது விசுவாசத்துல முன்னேறி செல்ல வேண்டும், வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பாருங்க 14ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 13:14. அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியை கடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்தில் போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். இஸ்ரவேல் ஜனங்களை சீரியா தேசத்தார் போட்டு நைய புடைத்து, ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்க தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காம தேவனை மறந்து விக்கிரங்களுக்கு பின்னால சென்றபடினாலே அவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு நியாயம் தீர்ப்பு மாதிரி ஆகிப்போச்சு. சிரியாக்காரன் அடின்னு அடிச்சு போட்டு இவரில் வெறும் 10 ரதங்களும் 50 குதிரை வீரர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்களாம் ராஜாவுக்கு. பாருங்க எப்படி ஆயிட்டாரு அவருன்னு. என்ன ராஜா பாருங்க, அவர் 10 ரதங்களும் 50 குதிரை வீரர் அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணி விட்டுட்டான். விட்ட பிறகு அந்த ராஜா ஒவ்வொன்று கதறி அலறான். யார்கிட்ட? தீர்க்கதரிசிட்ட. தீர்க்கதரிசி ஒரு ராஜா மாதிரி, அவர் தேசத்துக்கு ஒரு ஆவிக்குரிய ராஜா. இங்கே ஒரு இன்னொரு ராஜா இருக்கிறான், அவன் தான் பாவம் செஞ்சுக்கிட்டு இப்படி, அவனால தான் அந்த தோல்வி எல்லாம். கடைசியில் அவன் அழுகிறான். ஓன்னு என்ன சொல்லி அழுகிறான்? என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே. என்ன சொல்றான்? இப்ப ரதமும் இல்லை, குதிரை வீரரும் இல்லை, நீர் தான் யார் ரதம், நீர் தான் குதிரை வீரர், உங்களுடைய வார்த்தையின்படி தான் எல்லாம் நடக்க போகுது, நீர் தான் பெலன் இஸ்ரவேலுக்கு என்று சொல்லி அவன் அழுகிறான் பாருங்க. ஏன்னா சிரியாக்காரன் அடி அடி அடிக்கிறான். 15ஆம் வசனம், எலிசா அவனை பார்த்து வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றான். அப்படியே வில்லையும் அம்புகளையும் பிடித்து கொண்டான். எலிசா சொல்றான், ஆல் ரைட், கர்த்தர் உடன்படிக்கை வச்சிருக்காரு இஸ்ரவேல் மக்களை, அதனால விட்டுற மாட்டாரு, நீ பிடி, அம்பையும் வில்லையும் பிடிங்கிறான். பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் போது கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. ஏன்னா சிலதெல்லாம் ரொம்ப பிக்சரஸ்கா செய்யறாங்க. அதாவது அந்த காலத்துல ஒரு காரியத்தை சொல்றதுக்கு பதிலா நடிச்சு காமிப்பாங்க சிலது. அதான் இங்க நடக்குது பாருங்க. வில்லையும் அம்பையும் எடுத்து பிடின்னு ராஜாவை சொல்லுகிறான். நான் வில்லையும் அம்பையும் பிடிக்கிறான் பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுது, எலிசா அவனை பார்த்து வில்லையும் அம்புகளையும் பிடி என்றான். அப்படியே வில்லையும் அம்புகளையும் பிடித்து கொண்டான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றான். இது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, ராஜா சொல்றான் வில்லையும் அம்பையும் பிடினும் போது என்ன அர்த்தம்? பயப்படாதப்பா, இவ்வளவு நாள் தோத்தே, சரி இனிமே நீ ஜெயிக்க போற. இன்னைக்கு உனக்கு உணர்வு வந்திருக்குது, நீ பாவம் செய்தன்ற உணர்வு வந்திருக்குது, நீ சரியில்லை அதனாலதான் இப்படிலாம் நடக்குது உன் வாழ்க்கையிலன்றது உணர்வு வந்திருக்குது. கர்த்தரை விட்டு தூரமா போயிட்ட, அதனாலதான் கர்த்தருடைய ஒத்தாசை உனக்கு இல்லை. நீ கர்த்தர் இடத்துல வந்திருக்க. இப்ப என்னைக்கு தேடி தகப்பனே தகப்பனே அப்படின்னு அழுதியோ, அன்னைக்கே கர்த்தர் ஞாபகம் உனக்கு வந்துருச்சு. கர்த்தரிடத்துல திரும்பி வந்திருக்கிற, திருப்பி எடு, வில்லையும் அம்பையும் எடு, இப்போ ரெடி ஆகும் யுத்தத்துக்கு, இப்ப ஜெயிக்கிற யுத்தத்தை பண்ணுறதுக்கு ஆயத்தமாயிரு என்று சொல்லுகிறான். படுதோல்வி பாருங்க இவனுக்கு இவ்வளவு நாள். இப்ப வில்லையும் அம்பையும் எடுன்னு அவன் விளங்கிட்டு இருக்கும். கண்டிப்பா ஆஹா யுத்தத்துக்கு போக சொல்றாரு தீர்க்கதரிசி, இப்ப ஜெயம் கிடைச்சிரும் போல இருக்கு. அதுக்குதான் அடையாளம் அது. வில்லையும் அம்பையும் எடுன்னு எடுத்துட்டான். அப்புறம் அந்த ராஜா அந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றான், ராஜா இருங்க ஒரு நிமிஷம், இவ்வளவு நாள் நானே வில்ல அம்பு வச்சு பண்ணிட்டு இருந்ததுனால தான் அம்பு, அதனாலதான் இவ்வளவு தோல்வி. கர்த்தருடைய தயவு நாடுல என்னுடைய புயபலத்தை நம்பி இருந்தேன், என் சொந்த பலத்தை நம்பி இருந்தேன், அதனால உம்முடைய கையை அது மேல வையுன்றான். அது என்னத்துக்கு அடையாளமா இருக்குது? நான் இனிமே ஏன் சொந்த பலத்துல சொந்த ஞானத்துல சண்டை போட போறது இல்ல. தீர்க்கதரிசியே, தேவனுடைய மனுஷனே, உம்முடைய கையை அது மேல வையும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்கட்டும், நான் யுத்தத்துக்கு போகும்போது கர்த்தர் என்னோட கூட இருக்கட்டும், கர்த்தர் இதை வாய்க்க பண்ணட்டும், கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தரட்டும், சொந்த பலத்துல நான் போக போதே கையை வையும் என்று கேட்கிறான். அவன் தன் கையை வைத்த போது வில்லின் மேல கையை வைக்கிறான் பாருங்க. இவன் ரொம்ப படுத்த படுக்கையா கிடக்கிறான். எலிசா கையை வைத்த போது எலிசா தன் கைகளை ராஜாவுடைய கைகள் மேல் வைத்து அவன் வில்ல பிடிச்சிக்கிட்டான், அம்பை பிடிச்சிக்கிட்டான். எலிசா தீர்க்கதரிசி அவன் கையை பிடிச்சிக்கிறாரு, அது மேலேயே கையை வைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் யுத்தத்துக்கு போறேன், கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் போறேன், கர்த்தருடைய தயவு நிமித்தம் போறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் கை இல்ல கர்த்தருடைய கை என் கூட இருக்குது அப்படின்றதுக்கு அது அடையாளம். கவனிக்கிறீங்களா? கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான். தீர்க்கதரிசி சொல்றான், ஜன்னலை திற. அவன் அதை திறந்த போது எலிசா எய்யும் என்றான். அவன் எய்த போது எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பும் சீரியனை நின்று விடுதலையாக்கும் ரட்சிப்பும் அம்புமானது. சொல்றான், இந்த அம்பு எஞ்சிட்டியா பாக்குறல்ல, இது என்ன என்று சொன்னால் கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பு, இது இனி ஜெயம்தான் உனக்கு. சீரியனில் விடுதலையாக்கும் ரட்சிப்பு அம்பு, இது ரட்சிப்பின் அம்பு, விடுதலையின் அம்பு என்று சொல்லுகிறான். நீர் ஆப்பேக்கிலே சீரியரை தீர முறியடிப்பீர் என்று தீர்க்கதரிசி சொல்றான். தீர்க்கதரிசி தான் கதையே. ராணுவ யுத்தத்துக்கு போற, கர்த்தர் இந்த தடவை உன் கூட இருக்க போகிறாரு, அதனால தீர முறியடிக்க போற, அதுக்குதான் இது அடையாளம். கர்த்தரை நம்பி போற,
இவ்வளவு நாள் நீ உன் சொந்த பலத்தை நம்பி இருந்த, அதுக்குதான் அடையாளம். அடுத்ததுதான் ரொம்ப வசனம், கவனிங்க. அடுத்த வசனம் 18வது. பின்பு அம்புகளை பிடியும் என்றான். இப்ப பாருங்க, விளங்கி கொள்ளதெல்லாம். பின்பு அம்புகளை எடுங்கப்பா. எய்ய சொன்னா எஞ்சான். எய்யும் போது கர்த்தருடைய ரட்சிப்பு நம்பும், சீரியன் விடுதலை ஆக்கும் ரட்சிப்பு நம்புமானதுன்னு சொன்னான். சரி, விளங்கிடுச்சு. இப்போ இந்த அம்பை எடுங்கிறான். எடுத்து அவன் அவைகளை பிடித்தான் ராஜா. அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி தரையிலே அடியும் என்றான். அவன் 3 தரம் அடித்து நின்றான். நல்லா கவனிக்கணும். தரையில் அம்பை எடுத்துரு, தரையில் அடின்றான். 3 தடவை அடிச்சுட்டு நிறுத்திடுறான். அடுத்த வசனம். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி, நீர் 5-6 விசை அடித்தீரானால் இப்பொழுது சீரியரை தீர முறியடிப்பீர், இப்பொழுதோ சீரியரை 3 விசை மாத்திரம் முறியடிப்பீர் என்றான். பாருங்க, ரொம்ப முக்கியமான சம்பவம் இது. இதனால்தான் பழைய ஏற்பாட்டில் சிலதெல்லாம் அப்படியே வாசிட்டு போயிடக்கூடாது, கவனிக்கணும். சொல்லிட்டாரு, நீ அம்பை எய்கிறப்ப கர்த்தரை நம்புப்பா, நான் சொல்றேன், தீர்க்கதரிசி சொல்றேன், போ, கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார், நம்புறியான்? ஆமாமா, கரெக்ட், ஓகேங்க. அடி வாங்கி தோல்வி பெற்று இவன் ரொம்ப அழுதுகிட்டு வந்தவன் இப்போ கொஞ்சம் லேசா தெம்பு உண்டாகுது. கர்த்தர் என் கூட இருப்பாராமே, நான் ஜெயிக்க போறேனாமே அப்படின்னு சொல்லிட்டாரு. இது விடுதலை நம்புன்ட்டார், ரட்சிப்பு நம்புன்ட்டாரு, சீரியன் இடத்துல இருந்து விடுதலை எனக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டாரு. எந்த அளவுக்கு இவன் நம்பினான்னு பாக்குறதுக்கு தான் என்ன சொல்றான், சரி இப்ப அம்பு எடு பார்க்கலாம், தரையில அடின்றான். தரையில அடினா எப்படி இப்படின்னா வைப்பான். இது ரட்சிப்பு நம்பு, இது விடுதலையை நம்பு. கர்த்தர் ரட்சிப்பை தந்துட்டேன்னு சொல்லிட்டாரு, கர்த்தர் நம்ம கூட இருக்கேன்னு சொல்லிட்டாரு, இனிமே தோல்வி இல்லைன்னு சொல்லிட்டாரு. இவ்வளவு நாட்கள் வாழ்க்கையில பட்ட தோல்வி போதும், இப்ப கர்த்தரிடத்துல வந்துட்டேன், மனம் திரும்பிட்டேன், கர்த்தருக்கு நேரா இருதயத்தை திருப்பிட்டேன், கர்த்தர் என் கூட இருக்க போறாரு, கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தர போறாருன்னு தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. இது இப்ப ரட்சிப்பு நம்பு, விடுதலையை நம்பு. இது ஜெயத்தின் கோலா இருக்கிறது, இது வெற்றியை தருகிற ஒரு ஆயுதமா இருக்கிறது. என்னத்துக்கு அடி தரையிலன்னு சொன்னான்னா, எப்பா ராஜாவே, இவ்வளவு நாள் அவன் உன்னை அடி அடின்னு அடிச்சு வெறும் 10 ரதங்களும் 50 குதிரை வீரரோட உன்னை விட்டான், எல்லாம் போச்சு உனக்கு. இப்போ கர்த்தர் அவனை உன்னை பாதபடியில போட்டார், தரையில போட்டுட்டார், அவனை ஒண்ணெல்லாம் ஆக்கிட்டாரு. நீ அவனை அடி பார்க்கலாம்னா இப்படி இப்படின்னு அர்த்தம். மாட்டின சாத்திர வேண்டாமா, அடிச்சு நொறுக்கிட வேணாமா, தவிடுபடி ஆகிட வேணாமா. அங்கதான் காட்டணும் விசுவாசத்தை. விசுவாசித்தானா இல்லையான்னு கர்த்தர் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டார். கர்த்தர் சொல்றார், ஒண்ணுது உனக்கு தான் ஜெயம், தீர முறியடிப்ப. நீ சீரியனை தீர முறியடிக்காம விட மாட்டேன். நீ கர்த்தர் சொல்றாரு, உனக்கு கொடுத்துட்டாரு, உனக்கு தான் ஜெயம் சொல்லிட்டாரு. எங்க நீங்க எவ்வளவு காமிக்கு, எவ்வளவு இதை நம்புறேன்னு காமி பார்க்கலான்னு அடினா இப்படி இப்படின்னு 3 வச்சான். தீர்க்கதரிசிக்கு ஒரே கோபம், என்னையா அது, இவ்வளவு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, அவன் காலி, அவனை தீர முறியடிப்ப, அவன் ஒண்ணுமே கிடையாது, அவன் நத்திங், உன் பாதபடியில் அவன் கிடக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு அடி பார்க்கலாங்கிறாரு. இப்படி இப்படி இப்படின்னா அப்ப அவனுக்கு தயவு பண்றியா இல்ல அவனை அடிச்சு நொறுக்க இருக்கிறியா? விரோதிய கர்த்தர் உன் கையில கொடுத்துட்டாரு, என்ன பைய பண்ண போறேன்னா, நிறைய விசுவாசிங்க எப்படி இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு கொடுத்து விட்டேன், தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக அவரை ஒப்புவித்தவர், எல்லாவற்றையும் நமக்கு இலவசமாய் தராதிருப்பது எப்படி? கொடுத்துட்டாரா இல்லையா? கொடுத்துட்டார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நம்புறீங்களா இல்லையா? அது உங்களுடையதா இல்லையா என்று சொன்னால் என்ன பண்ண வேண்டும்? ஓங்கி சொல்லணும், ஆமா, எஸ், நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். அதை குறித்து அறிக்கை பெருசா இருக்கணும். வேத வசனம் சொல்லுது, பிசாச பாதபடி கீழாக்கிட்டாரு, நம்ம வானளவுக்கு உயர்த்தி இருக்கிறாரு, உன்னதங்களிலே தேவனுடைய வலது பார்சத்திலே நம்மை கிறிஸ்துவோடு கூட வீற்றிருக்க பண்ணி இருக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப அவ்வளவு சொன்ன பிறகும் இந்த பிசாசின் தொல்லை ரொம்ப இருக்குது பிரதர், ஒரு 3 செவ்வாய்க்கிழமை ஃபாஸ்டிங் போட்டேன் பிரதர், இருந்தாலும் லேசா அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்குது பிரதர் அப்படின்னா அப்புறம் இப்படி இப்படிதான் வைக்கிறீங்கன்னு அர்த்தம். நீ தீர முறியடிக்க போறது இல்லை. கர்த்தர் சொல்லிட்டாரு, கால் கீழே கிடக்குறான், அடினா அடிச்சு நொறுக்கில வேணாமா, அது டூத் பிக் மாதிரி ஆகிற வரைக்கும் அடிச்சிருக்கணும் அந்த அம்பை போட்டு. இது கர்த்தருடைய ரட்சிப்பை நம்பு, இது விடுதலை நம்பு, போடு போடு போடுன்னு சாத்தி இருக்கணும். அப்ப அவங்க உள்ளத்துல இருக்கிற விசுவாசம் என்னன்னு வெளிப்பட்டு இருக்கும். விசுவாசம் உள்ள இல்ல. தீர்க்கதரிசி சொல்றான், எப்பா கர்த்தரே உனக்கு தந்தா கூட நீ எடுத்துக்க மாட்ட போல இருக்கு, நான் என்ன பண்றது? நீ 3 தடவை தான் ஜெயிப்ப, போ. நீ 5-6 தடவை அடிச்சிருக்க வேணாமா, ஏன்னா 5-6 ஜெயம் தேவைப்படுது, 5-6 யுத்தம் வந்துகிட்டு இருக்குது, நீ 3 தடவை தான் ஜெயிப்ப போன்ட்டான். ஹலோ, இருக்கிறீங்களா? தாவீதுக்கும் இவனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிடுறேன். சங்கீதம் 18க்கு திருப்போம். தாவீது எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கான்னு பாருங்க. இதை
அவங்கிட்ட மாட்டின கோலியாத்த அவன் எப்படி நினைச்சான்? அவனுக்குள்ள விசுவாசம் இருக்குது. அவன் சொல்றான், நீ என்ன ஆகாயத்து பறவைகளுக்கு சாப்பாடா போடுவேங்கிற, நான் சொல்றேன் உன்னையும் உன்னுடைய சேனைகள் அவ்வளவு பேரையும் கொண்டு போய் நான் போட போறேன், ஒன்னை மட்டும் இல்ல உன் கூட சேர்ந்து ஆயிரக்கணக்கான பேரை கொல்ல போறேன் இன்றைக்கு. அப்படி பேசுறான் பாருங்க. பேசுனது மட்டும் இல்ல, அவன் கிட்ட வரும்போது, நெருங்கி வரும்போது இவன் ஓடுறான். அதுலயே அவனுக்கு ஆடிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன பையன் ஓடி வர்றான். ஓடி நேரா போய் ஒரே அடி. அதான் விசுவாசம். எலிசா தீர்க்கதரிசி தாவீது கையில் அந்த அம்பு கொடுத்து அடின்னு சொல்லி தான் என்ன பண்ணிருப்பான்றதை காமிக்கிறேன். இப்போ 14ஆம் வசனம், தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார். தாவீது சொல்றான் கர்த்தர் அவனுக்கு எப்படி ஜெயத்தை தந்தாருன்னு. அந்த வசனத்தின் 18ஆம் சங்கீதம் துவக்கத்தை வாசித்தீங்கன்னா, ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகி தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. அன்னைக்கு பாடினது. என்ன சொல்றான்? அம்புகளை எய்து. அவர் அம்புகளை எஞ்சிட்டார். சொல்றான், அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான் பாருங்க. இப்போ அந்த தீர்க்கதரிசி அதை தான் அந்த ராஜா காமிச்சாரு. இது கர்த்தருடைய அம்புப்பா, ரட்சிப்பு அம்பு, விடுதலை அம்புன்னு. தாவீது அதான் விசுவாசிக்கிறான். தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார், மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். அவனுடைய விரோதிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்றான். 40ஆம் வசனம், நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக, சங்கரிக்கும்படியான பிளைன் லாங்குவேஜில் கொல்லும்படியாக, நாசமாக்கும்படியாக, நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். தமிழ் ரொம்ப ஹையா இருக்குது. சத்துருக்களுடைய கழுத்தை கொண்டு என் பாதத்தை கீழே வச்சுட்டீர்றான். நான் அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியா, நாசமாக்கும்படியா என்னுடைய சத்துருக்களுடைய பிடரியை, கழுத்தை கொண்டாந்து என் காலுகடியில வச்சு நசுக்க சொல்லிவிட்டீர் என்று சொல்லுகிறான். என்ன பண்ணா? நசுக்குனானா இல்லையா? 42ஆம் வசனம், நான் அவர்களை காற்று முகத்திலே பறக்கிற தூளாக இடித்து. எப்படி இடித்தாங்க? இவன் கையில் அம்பு மாட்டு என்ன பண்ணுவான்? இதுதான் வித்தியாசம். கழுத்தை கொண்டாந்து கால் வரைக்கும் போட்டு மிதிச்சுக்கன்னு சொன்ன பிறகு அப்புறம் சும்மா விடலாமா? அவனை எதிரியை விடலாமா? அவன் சொல்றான், நான் காற்று முகத்திலே பறக்கிற தூளாக இடித்து அவர்களை தெருக்களிலே சேற்றை போல அவர்களை எழிந்து போடுகிறேன். ஹலோ, தான் விசுவாசம். மலைகளை பெயர்க்கிற விசுவாசம், ஜெயிக்கிற விசுவாசம், முன்னேறி செல்லுகிற விசுவாசம், பிரச்சனைகளை மேற்கொள்கிற விசுவாசம், அற்புதங்களை நடப்பிக்கிற விசுவாசம். இது இல்லைன்னா ஒண்ணு நடக்க போறதில்லை. ஆகவே ரொம்ப முக்கியமான காரியம், விசுவாசத்திலே வளர வேண்டும். இதோ அங்க போலாங்க, அவர் ஜெபம் பண்ணாருன்னா ஏதோ நல்ல வேலை கிடைக்கும்ன்றாங்க, இவர் ஜெபம் பண்ணாருன்னா ஏதோ நடக்குங்கிறாங்க. அப்படி இல்லைங்க. இங்க வந்தீங்கன்னா நாங்க பிரசங்கம் பண்றோம். எதுக்கு? உள்ளத்திலே விசுவாசம் பெருகும்படியாக, நீ விசுவாசத்தில் வளரும்படியாக, தேவன் அறிந்து கொள்ளும்படியாக, கர்த்தர் நல்லவர் என்று புரிந்து கொள்ளும்படியாக. இது வளர்ந்தீங்கன்னா இப்படி ஆயிடுவீங்க. புரிந்து கொள்வீர்கள். கர்த்தர் உங்கள் சத்துருக்களை உங்கள் பாதபடியில வைத்திருக்கிறார் என்பது புரிந்து கொள்வீர்கள். ஜெயம் உங்களுடையது என்பதை புரிந்து கொள்வீர்கள். வெற்றி உங்களுடையது என்பது புரிந்து கொள்வீர்கள். செழிப்பு உங்களுடையது என்பதை புரிந்து கொள்வீர்கள். அப்புறம் அதன்படி நடந்து கொள்வீர்கள். விசுவாசத்தை காண்பிப்பீர்கள். பேச்சு வேற மாதிரி இருக்கும், செய்கையும் வேற மாதிரி இருக்கும். இருக்கிறீங்களா?